சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட், நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும். www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை மார்ச் 30, 2025. தலைப்பு: யதார்த்தம். கோல்டன் உரை. சங்கீதம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மீது உள்ளன, அவருடைய காதுகள் அவற்றின் அழுகைக்கு திறந்திருக்கும். பொறுப்பு ரீதியான வாசிப்பு. எபிரேயர். இப்படியிருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்துப் பாருங்கள். வீட்டை உண்டு பண்ணினவன் வீட்டை பார்க்கிலும் அதிக கனத்திற்குரியவனாயிருக்கிறான், அதுபோல மோசேயைப் பார்க்கிலும் இவர் அதிக மகிமைக்கு பாத்திராயிருக்கிறார். ஏனெனில் எந்த வீடும் ஒருவனால் உண்டாக்கப்படும். எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர் தேவன். கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவராயிருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றிக் கொண்டிருப்போமாகில் நாமே அவருடைய வீட்டாயிருப்போம். ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கேதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படுமளவும் நாட்டோரும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றிக் கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாயிருப்போம். பாடம் பிரசங்கம். பைபிளிலிருந்து. சாமுவேல். ஏனென்றால் இறைவன் மனிதனை பார்க்காதது அல்ல, மனிதன் வெளிப்புற தோற்றத்தை பார்க்கிறான், ஆனால் கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். மத்தேயு. அத்தருணத்தில் காவலிலிருந்த யோவான் கிறிஸ்துவின் கிரியைகளைக் குறித்து கேள்விப்பட்டு தன் சீஷரில் 2 பேரை அழைத்து, வருகிறவர் நீர்தானா, அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று அவரிடத்தில் கேட்கும்படி அனுப்பினான். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் கேட்கிறதையும் காண்கிறதையும் யோவானிடத்தில் போய் அறிவியுங்கள். குருடர் பார்வையடைகிறார்கள், சப்பாணிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்குச் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. என்னிடத்தில் இடறலடையாதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்கக்கடவன் என்றார். யோவான். இயேசு தாமே ஞானஸ்நானம் கொடுக்கவில்லை, அவருடைய சீஷர்கள் கொடுத்தார்கள். அவர் சமாரியா நாட்டின் வழியாய் போக வேண்டியதாயிருந்தபடியால் அவருடைய சீஷர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளுங்காலம் வருகிறது. நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்ளுகிறோம். ஏனென்றால் இரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுங்காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாயிருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார்.
அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து என்னப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன், அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றாள். அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானோ என்றாள். அப்பொழுது அவர்கள் ஊரிலிருந்து புறப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள். மத்தேயு. அப்பொழுது எருசலேமிலிருந்து வந்த வேதபாரகரும் பரிசேயரும் இயேசுவினிடத்தில் வந்து, உம்முடைய சீஷர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை ஏன் மீறி நடக்கிறார்கள்? கை கழுவாமல் போஜனம் பண்ணுகிறார்களே என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, மாயக்காரரே, உங்களைக் குறித்து, இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகியிருக்கிறது. மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய்ச் சொல்லியிருக்கிறான் என்றார். பின்பு அவர் ஜனங்களை வரவழைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்டு உணருங்கள். மாற்கு. பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிறபோது, திமேயுவின் மகனாகிய பர்திமேயு என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தான். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறாரென்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை அழைத்து வரச் சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். யோவான். இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தின விவரமாவது, சீமோன் பேதுருவும் திதிமு என்னப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டிலுள்ள கானா ஊரானாகிய நாத்தான்வேலும் செபெதேயுவின் குமாரரும் அவருடைய சீஷரில் வேறு 2 பேரும் கூடியிருக்கும் போது, சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன்பிடிக்கப் போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டுப் போய் உடனே படவேறினார்கள். அந்த இராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. விடியற்காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள், ஒன்றுமில்லை என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து, அவர் கர்த்தர் என்றான். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே தான் வஸ்திரமில்லாதவனாயிருந்தபடியினால் தன் மேற்சட்டையை கட்டிக்கொண்டு கடலிலே குதித்தான். இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள் என்றார். அவரை கர்த்தர் என்று சீஷர்கள் அறிந்தபடியினால் அவர்களில் ஒருவனும், நீர் யார் என்று கேட்க துணியவில்லை. அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். ஏசாயா.
ஓ தாக்கமாயிருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்களண்டைக்கு வாருங்கள். பணமில்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கிச் சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். உங்கள் செவியைச் சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். வெளிப்படுத்தின விசேஷம். ஆவியானவர் சபைகளுக்குச் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்கக்கடவன். ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியிலிருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கக் கொடுப்பேன் என்றெழுது. மேரி பேக்கர் எட்டி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீடூத்தி ஸ்கிரிப்ட்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். சரியான பகுத்தறிவுக்கு, சிந்தனைக்கு முன் ஒரே ஒரு உண்மை மட்டுமே இருக்க வேண்டும், அதாவது ஆன்மீக இருப்பு. எல்லா யதார்த்தமும் கடவுளிலும் அவருடைய படைப்பிலும் உள்ளது, இணக்கமானது மற்றும் நித்தியமானது. அவர் படைப்பது நல்லது, மேலும் அவர் படைக்கப்பட்ட அனைத்தையும் உருவாக்குகிறார். ஆன்மீக யதார்த்தம் என்பது எல்லாவற்றிலும் உள்ள அறிவியல் உண்மை. மனிதன் மற்றும் முழு பிரபஞ்சத்தின் செயல்பாட்டிலும் மீண்டும் மீண்டும் கூறப்படும் ஆன்மீக உண்மை இணக்கமானது மற்றும் சத்தியத்தின் இலட்சியமாகும். ஆன்மீக உண்மைகள் தலைகீழாக மாற்றப்படவில்லை. ஆன்மீகத்துடன் எந்த ஒற்றுமையும் இல்லாத எதிர் முரண்பாடு உண்மையானது அல்ல. அதன் அறிவியலில் இருப்பதன் யதார்த்தத்தையும் ஒழுங்கையும் புரிந்து கொள்ள, கடவுளை உண்மையில் உள்ள அனைத்தின் தெய்வீக கொள்கையாக கருதுவதன் மூலம் நீங்கள் தொடங்க வேண்டும். ஆவி, வாழ்க்கை, உண்மை, அன்பு ஒன்றாக இணைத்தல், இவை கடவுளுக்கான வேத பெயர்கள். அனைத்து பொருள், புத்திசாலித்தனம், ஞானம், இருத்தல், அழியாமை, காரணம் மற்றும் விளைவு ஆகியவை கடவுளுக்குச் சொந்தமானவை. இவை அவரது பண்புகள். எல்லையற்ற தெய்வீக கொள்கையின் நித்திய வெளிப்பாடுகள். அன்பு. எந்த ஞானமும் ஞானமானது அல்ல, அவருடைய ஞானம். எந்த உண்மையும் உண்மையல்ல, எந்த அன்பும் அழகானது அல்ல, எந்த வாழ்க்கையும் வாழ்க்கை அல்ல. தெய்வீகமானது. எந்த நன்மையும் இல்லை, ஆனால் கடவுள் அருளும் நன்மை. ஆவியை பற்றி நாம் சரியாக அறிந்த அனைத்தும் கடவுளிடமிருந்து, தெய்வீக கொள்கையிலிருந்து வருகிறது, மேலும் கிறிஸ்து மற்றும் கிறிஸ்தவ அறிவியல் மூலம் கற்றுக்கொள்ளப்படுகிறது. இந்த அறிவியல் முழுமையாக கற்றுக்கொள்ளப்பட்டு சரியாக ஜீரணிக்கப்பட்டால், வானியலாளர் நட்சத்திரங்களை படிப்பதை விடவோ அல்லது கிரகணத்தை கணக்கிடுவதை விடவோ உண்மையை நாம் துல்லியமாக அறிய முடியும். இந்த மன வாசிப்பு என்பது தெளிவுத்திறனுக்கு எதிரானது. இது ஆன்மீக புரிதலின் வெளிச்சமாகும். இது ஆன்மாவின் திறனை நிரூபிக்கிறது, பொருள் உணர்வின் அல்ல. விந்தையது தெய்வீக மனதிற்கு அடிபணியும் போது இந்த ஆன்மா உணர்வு மனித மனதிற்கு வருகிறது. இத்தகைய உள்ளுணர்வுகள் நல்லிணக்கத்தை உருவாக்குவதையும் நிலைநிறுத்துவதையும் வெளிப்படுத்துகின்றன, இதனால் ஒருவர் தீமையை அல்ல, நன்மையைச் செய்ய முடியும். இந்த வழியில் மனித மனதை படித்து நீங்கள் அழிக்கும் பிழையை உணரும்போது, நீங்கள் குணப்படுத்தும் சரியான அறிவியலை அடைவீர்கள். சமாரிய பெண் சொன்னாள், நான் செய்த அனைத்தையும் எனக்குச் சொன்ன ஒரு மனிதனை பாருங்கள், இவர் கிறிஸ்துவல்லவா? கடவுள் எல்லாம் என்பதால் அவரது ஒற்றுமைக்கு இடமில்லை. கடவுள், ஆவி, மட்டுமே அனைத்தையும் படைத்து அதை நல்லது என்று அழைத்தார். எனவே தீமை நன்மைக்கு முரணானது, உண்மையற்றது. மேலும் அது கடவுளின் விளைபொருளாக இருக்க முடியாது. வேதம் கூறுகிறது, அவரில் நாம் வாழ்கிறோம், நகர்கிறோம், நம்முடைய இருப்பை கொண்டுள்ளோம்.
அப்படியானால் நோயை உண்டாக்கி அதை குணப்படுத்தும் கடவுளிடமிருந்து சுயாதீனமாக தோன்றும் இந்த சக்தி என்ன? இது நம்பிக்கையின் பிழையை தவிர வேறென்ன? பாவம், நோய் மற்றும் மரணத்தை தழுவும் எல்லா வகையிலும் தவறான மரண மனதின் விதி. இது அழியாத மனம், உண்மை மற்றும் ஆன்மீக சட்டத்தின் எதிர்முனையாகும். கடவுளின் குணத்தின் நன்மைக்கு ஏற்ப அவர் மனிதனை நோயுறச் செய்து பின்னர் மனிதனை தானே குணப்படுத்திக் கொள்ள விட்டுவிட வேண்டும். பொருள் நோயை உண்டாக்கவும் குணப்படுத்தவும் முடியும் என்று கருத்துவது அபத்தமானது. அல்லது அந்த ஆவி, கடவுள், நோயை உருவாக்கி தீர்வை பொருளிடம் விட்டுவிடுகிறார். நாம் மருந்தியலை கைவிட்டு உண்மையான இருப்பின் அறிவியல் என்ற ஆண்டாலஜியை எடுக்க வேண்டும். வெளிப்புற உணர்வை மட்டும் ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக யதார்த்தத்தை ஆழமாக பார்க்க வேண்டும். பைன் மரத்திலிருந்து பீச் பழங்களை நாம் சேகரிக்க முடியுமா? அல்லது முரண்பாட்டிலிருந்து இருப்பின் இணக்கத்தை கற்றுக்கொள்ள முடியுமா? இருப்பினும் மனிதர்களிடையே அதன் சீர்திருத்த பணியில் அறிவியல் நடக்க வேண்டிய பாதையில் சில முன்னணி மாயைகள் மிகவும் பகுத்தறிவு கொண்டவை. மாயை என்ற பெயரே ஒன்றுமில்லாததை சுட்டிக்காட்டுகிறது. யூதர்கள் மற்றும் புறஜாதியினர் இருவருக்கும் கூர்மையான உடல் உணர்வுகள் இருந்திருக்கலாம், ஆனால் மனிதர்களுக்கு ஆன்மீக உணர்வு தேவை. அந்த தலைமுறை பொல்லாததாகவும் விபச்சாரம் செய்பவர்களாகவும் ஆன்மீகத்தை விட பொருள் சார்ந்ததை அதிகம் தேடுபவர்களாகவும் இருப்பதை இயேசு அறிந்திருந்தார். பொருள் சார்ந்த அவரது உந்துதல்கள் கூர்மையானவை, ஆனால் அவசியமானவை. பாசாங்குத்தனத்தை அவர் ஒருபோதும் கடுமையான கண்டனத்திற்கு உட்படுத்தவில்லை. குழந்தைகளுக்கு முதல் பாடங்களில் ஒன்றான சத்திய சிகிச்சை, கிறிஸ்தவ அறிவியல் ஆகியவற்றை கற்பிக்க வேண்டும். மேலும் நோய் பற்றிய கோட்பாடுகள் அல்லது எண்ணங்களைப் பற்றி விவாதிப்பதையோ அல்லது மகிழ்விப்பதையோ தடுக்க வேண்டும். தவறு மற்றும் அதன் துன்பங்களின் அனுபவத்தை தடுக்க. உங்கள் குழந்தைகளின் மனதில் பாவ அல்லது நோயுற்ற எண்ணங்களை தவிர்க்கவும். விந்தையது முந்தையதைப் போலவே விலக்கப்பட வேண்டும். இது கிறிஸ்தவ அறிவியலை முன்கூட்டியே கிடைக்கச் செய்கிறது. சில மாற்றுத்திறனாளிகள் உண்மைகளை அறியவோ அல்லது பொருளின் தவறான தன்மை மற்றும் அதன் கூறப்படும் சட்டங்களைப் பற்றி கேட்கவோ விரும்பவில்லை. அவர்கள் தங்கள் பொருள் கடவுள்களுக்கு சிறிது நேரம் தங்களை அர்ப்பணித்துக் கொள்கிறார்கள், பொருளின் வாழ்க்கை மற்றும் புத்திசாலித்தனத்தில் நம்பிக்கையை பற்றிக் கொள்கிறார்கள். மேலும் இந்த பிழை தங்களுக்கு மட்டுமே உயிருள்ள மற்றும் உண்மையான கடவுள் செய்ய முடியும் என்பதை ஒப்புக்கொள்ள தயாராக இருப்பதை விட அதிகமாகச் செய்யும் என்று எதிர்பார்க்கிறார்கள். உங்கள் விளக்கத்தில் பொறுமையிழந்து அவர்களின் புகார்களிலிருந்து விடுபடும் மன அறிவியலை ஆராய விருப்பமில்லாமல் அவர்கள் தவறான நம்பிக்கைகளை தழுவி மாயையான விளைவுகளை அனுபவிக்கிறார்கள். மனிதர்கள் கடவுள் மற்றும் மனிதனை பற்றிய சரியான பார்வைகளை பெறும்போது முன்னர் கண்ணுக்கு தெரியாத ஏராளமான படைப்பின் பொருள்கள் புலப்படும். வாழ்க்கை என்பது பொருளிலும் இல்லை, பொருளிலும் இல்லை என்பதை நாம் உணரும்போது இந்த புரிதல் முழுமையாக விரிவடைந்து கடவுளில் அனைத்தையும் காண்கிறது. நல்லது, வேறு எந்த உணர்வும் தேவையில்லை. ஆவியும் அதன் அமைப்புகளும் மட்டுமே இருப்பின் யதார்த்தங்கள். ஆவியின் நுண்ணோக்கின் கீழ் பொருள் மறைந்துவிடும். பாவம் சத்தியத்தால் நிலைத்திருக்காது, மேலும் நோயும் மரணமும் இயேசுவால் வெல்லப்பட்டன. அவர் அவற்றை பிழையின் வடிவங்கள் என்று நிரூபித்தார். ஆன்மீக வாழ்க்கை மற்றும் பேரின்பம் மட்டுமே சான்றுகள். இதன் மூலம் நாம் உண்மையான இருப்பை அடையாளம் காண முடியும் மற்றும் அனைத்தையும் உறிஞ்சும் ஆன்மீக அன்பிலிருந்து வரும் சொல்ல முடியாத அமைதியை உணர முடியும். கிறிஸ்தவ அறிவியலில் வழியை கற்றுக்கொண்டு மனிதனின் ஆன்மீக இருப்பை அடையாளம் காணும்போது கடவுளின் படைப்பை கண்டு புரிந்து கொள்வோம், பூமி, சொர்க்கம் மற்றும் மனிதனின் அனைத்து மகிமைகளையும்.
சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டியின் 3 தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில், தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும், பாவத்தை கண்டிப்பதிலும், உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து, எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்கதரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும், அவரது தலைவருக்கும், மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.